வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் பாக்கியலட்சுமி நாடகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி நாடகத்தில் இனியாவும் அந்த ஆகாஷும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதை இனியாவுடைய அம்மாவும் இங்கே செல்வியும் 2 பேரும் பார்க்குறாங்க. என்னடா யாரையும் லவ் பண்ணுறியா எதுவா, அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டானா, அவங்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டானா அந்த பையன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாளித்து தான், என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன் அப்படி இப்படின்னு. அது மாதிரி இனியா கிட்ட கேட்குறாங்க அவங்க அம்மா, என்னம்மா நீ ரொம்ப ஃபோனில் இருக்கியே, என்ன விஷயம் எதுன்னு கேட்கும்போது, இல்லைம்மா யாரையும் மிஸ் பண்ணுறேன்லாம் பேசுனியே யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைம்மா என் ஃப்ரெண்டு தான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு ஏதோ பேசியதுக்கு சமாளிச்சிருச்சு. அது அப்படி போயிட்டு இருக்கும்போது எழிலுக்கு வீடு கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூசர் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, அதுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லும்போது ஈஸ்வரி மூஞ்சி மட்டும் மாறி போகுது. அங்கே போகக்கூடாதுன்ற மாதிரி போகக்கூடாதுன்னு பேசி இது பண்ணும்போது பேசிட்டு அவள் போயிட்டாப்புல. திருப்பி ஃபோன் பண்ணி வர வைக்குது அந்த அம்மா, ஈஸ்வரி அம்மா வர வச்சு, இந்த மாதிரி நீ போகக்கூடாது, நீ இங்கே தான் வரணும், நீ என்ன சொன்ன, எல்லாம் படம் முடிஞ்சவனே இங்கே வரேன் தானே சொன்னேன், நீ ஏன் அங்கேயே இருக்கிற, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இல்லை அம்மா தான் போக சொன்னாங்கன்னு சொல்கிறாப்புல எழில். இப்போது கூட உன் கூட வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா பாக்கியான்னு மருமகளோட சண்டைக்கு போகுது. இல்லை என் பிள்ளையால் அவங்க இஷ்டத்துக்கு வாழ விடணும், அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழணும், எனக்காகலாம் நான் வச்சுக்க மாட்டேன்னு இந்த பாக்கியை சொல்கிறாப்புல. ஆனால் அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. அப்போ நான் அப்படி வச்சுருக்கேனா, நான் அப்படி நினைக்கிறேனா அப்படின்னு பேசிட்டு அந்த அம்மா ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்க. அங்கே போய் லேப்டாப் வச்சு ஸ்டைலாக உட்காந்து அழகாக லேப்டாப் தட்டி பெரிய ஆளாக்கிட்டு வராங்க. அந்த டைமில் ராதிகா ஃபோன் பண்ணுறாப்புல. அவங்க பேசுகிறாங்க, நல்லா எழிலோட பண்ண நல்லா ஓடுதாமே, என்னோடய வேலை பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் மைக்கு பற்றி கேட்கும்போது மை உங்கள்கிட்ட பார்க்கணுன்னான்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்னன்ற நாளைக்கு பார்க்கலாம்.